ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆன்பசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இனிஷியல் டைமில் சரிங்களா, உங்களுக்கு பையிங் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா செல்லிங்கை பற்றி கற்றுக்குங்க. நீங்கள் ஒரு 10,000 பக்கம் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க, ஒரு 1000 ருபீஸ் லாஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னாலே நின்று படிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கே பையிங் என்ன செல்லிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நிறைய ட்ரேடர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் இஸ் அன் அட்வான்ஸ்ட் நியூட்ரல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வேர் அன் இன்வெஸ்டர் simultaneously sell a call option and a put option on the same underlying asset with the same strike price and the same expiration date. The strategy is used when the trader expects the price of the underlying asset to remain the relatively stable or experience minimal movement until expiration. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போது சேம் அண்டர்லைனிங் அசட், அதாவது அண்டர்லைனிங் அசட் அப்படின்னா இங்கே குழப்பம் வரும் சரிங்களா. அண்டர்லைனிங் அசட் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரிடிக்ஷனாக ஃபர்ஸ்ட்டு டாட்டா அதாவது டைட்டன் இருக்குது அப்படின்னா இந்த டைட்டனை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணும். மார்க்கெட் மேலே போகுமா கீழே இறங்குமா, எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து செக் பண்ணுவீங்க. ஆப்ஷனில் கான்ட்ராக்டில் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கக்கூடாது. இந்த டைட்டனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் செக் பண்ணணும். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது இதை சரியாக ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் சரியாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அசட் மேலே போகுமா கீழே இறங்குமான்னு கறிக்கிறீங்க. இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டு இதை கரெக்டாக மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டு எடுக்கிறேன். ஸோ நான் டே டைம் ஃப்ரேம் போட்டேன்னா எனக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடைக்கும். எப்போவுமே பின்னாடி இருந்துவாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இங்கே நல்லா விக் எடுத்துருச்சு சரிங்களா. இங்கேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டு. இப்போ என்ன, இதை கட் பண்ணால் தான் அடுத்து ஹை போகும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் பண்ணுறதுக்கு தெரியணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நம்ம ப்ரீமியம் தான் கலெக்ட் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ டைட்டன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டைட்டனில் கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இப்போ மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா சரியாக போகுது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா அப் ட்ரெண்டை நோக்கி போகுது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று டவுன் ட்ரெண்ட் இல்லைனா அப் ட்ரெண்ட். இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா கால் மேலே போகும், புட்டு வந்து கீழே இறங்கும் சரிங்களா. இப்போது நாள் ஆக இதில் ஒரு வார்த்தை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தும் போது. அதாவது நெஃப்டி வந்து ஒரு 1000 பாயிண்ட் ஏறி இறங்கிச்சு, இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு, ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுது, வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் லாஸ் வரும். சரியாக ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை தெளிவாக நீங்கள் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா துரிதமான ப்ராஃபிட் கொடுக்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும், சார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எனக்கு வந்து சரியாக வரைய தெரியும். எக்ஸாக்டாக வரைங்க, அது கரெக்டாக வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு நிறையா கமெண்ட் வரும், உண்மைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரியலாகவே பணம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எங்கள் பாட்டி வீடு உண்டு சரிங்களா. எங்கள் பாட்டினா கொஞ்சம் எங்கள் பாட்டிக்கு அக்கா தங்கச்சி அப்படி இருப்பாங்கள்ல, அவங்க ரிலேட்டிவில் அவங்களே எனக்கு பாட்டின்னு வருவாங்க. இப்போது அந்த பாட்டி சொல்லும்போது ஒரு கதை சொல்லிச்சு. என்ன அப்படின்னா இனிஷியல் டைமில் எல்லோரும் அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அப்போது அந்த ஃபேமிலியில் எங்கள் பாட்டி ஃபேமிலியில் வந்து 6 பேர் வந்து மெம்பர் எங்கள் பாட்டியோட சேர்த்து சரிங்களா. அப்பா அம்மா தனி, பசங்க மட்டும் 6 பேர். அப்போது இவங்க வீட்டில் வந்து மட்டன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு தெரியும் இட்லி பூரி எல்லாம் பண்ணுறதே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். அது வந்து பெரிய ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டாடுவோம் சரிங்களா. இப்போது இந்த டைமில் தான் எல்லாமே ஈஸி ஆகிட்டு, பர்ச்சேசிங் பவர் எல்லாமே சூப்பர் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் கஷ்டம். அப்போது ஒரு 250 கிராம்ஸ் தான் அந்த 6-7 பேருக்குமே எடுப்பாங்க மட்டன். இதில் எல்லாருக்குமே ஒரு பீஸ் 2 பீஸ் வச்சு தான் சாப்பிடவே செய்வாங்க. இந்த பாட்டி அதே தான். அதுக்கடுத்து இந்த பாட்டி மேரேஜ் ஆன அப்புறமா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எங்கள் தாத்தா, அவங்க மேரேஜ் பண்ணவங்க, அவங்க கொஞ்சம் ரிச் ஆகிட்டாங்க. இப்போவும் அந்த பாட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அதே 250 கிராம்ஸ் எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பசங்களுக்குமே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பசங்க பெரிய ஆளான பிறகு கேட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் ரிச் ஆகிட்டாங்க. பசங்க எல்லாமே டாக்டர் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அப்போது அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது நல்ல வசதி இருந்தும் ஏமா நீ இந்த மாதிரி தானம்மா நீங்கள் எனக்கு தருவீங்க, 250 கிராம்ஸ் தானே எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் அப்படி கொடுத்தனால அதையே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ பசங்க கேட்கும்போது இப்போ ஒரு ஆளே 250 கிராம்ஸ் நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணி பசங்க சொல்கிறாங்க.
இப்போலேருந்து என்ன புரியுதுன்னா ட்ரேடு இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடில் தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நின்று கவனிங்க, ரியலாகவே நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சுன்னா இங்கே டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால் உங்களுக்கு 2 சைடுமே மார்க்கெட் நியூட்ரலாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ட்ரேடை இது வந்து கிளாஸ்க்காக எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு டிமேட். இதிலே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் அதிகமாக இருக்குது, இது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இது ரெண்டுமே செல்லிங் தான், இந்த கான்செப்டே செல்லிங் தான். செல்லிங்கில் ப்ராஃபிட் நிச்சயமாக வந்துடும். டைம் டிகே ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு அழகாக அதில் ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணிடலாம் டைட்டனை பொறுத்த மட்டும். அப்போ செல்லிங் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகும்போது கால் ஆப்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் ஆப்ஷன் ஒரு ப்ரீமியம் ஒரு 200 அப்படின்னு எடுத்துக்கோங்க. புட்டு என்ன ஆகும், மேலே போகுது, இதனுடைய ப்ரீமியம் 100ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் சரியும் போது. இப்போது இதில் 2 விஷயம் இருக்குது. இது ஒரு பாயிண்ட் வச்சிச்சு கீழே இறங்கிச்சு அப்படின்னா புட்டு கால் வந்து 200ல் இருக்குது. அப்போ இது 2 பாயிண்ட் என்ன ஆகும், கீழே வைக்கும். இது 100ல் தான் இருக்குது, இது ஒரு பாயிண்ட் மேலே வைக்கும். ப்ளஸ் டைம் டிகே இருக்குது. இது மூலமாக ஒரு சின்ன லெவல் ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்கம்மை இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பயன்படுத்த முடியும். அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு தான். நீங்கள் இதில் தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்களுடைய ப்ரிடிக்ஷன் எல்லாம் இதில் தான் இருக்கும். இதுதான் அண்டர்லைனிங் அசட். உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை கான்ட்ராக்டில் பண்ணாதீங்க. 2வது, நீங்கள் ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக் தான், அந்த சைடும் இந்த சைடும் சேமாக எடுங்க. சேம் அண்டர்லைனிங் அசட், சேம் ஸ்ட்ரைக்கு, எக்ஸ்பைரி டேவும் சேமாக இருக்கும். சரிங்களா? இந்த சமயத்தில் எக்ஸ்பைரி டேயில் மொமெண்டம் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா இன்னும் நல்ல ப்ராஃபிட்டை உங்களால் மேக் பண்ண முடியும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.